உங்களுக்கு ஆக்னி, சொரியாசிஸ், எக்ஸிமா இதெல்லாம் எவ்வளோ ட்ரீட் பண்ணாலும் உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கா? ஒரு மாதிரி ஃபெட்-அப் ஆயிட்டிங்களா? அப்போனா நீங்கள் கண்டிப்பாக இந்த டயட்டை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். எலிமினேஷன் டயட். நம்ம ரெகுலராக சாப்பிட்ற டயட்டில் சில ஃபுட் வந்துட்டு நம்மளுக்கு ஒத்துக்காமல் போகும். இதை நம்ம இன்டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது அந்த ஃபுட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டு பார்க்குறது தான். அந்த மாதிரி ஒரு 3 ஃபுட் நீங்கள் அவாய்ட் பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ். கவு மில்க் நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவது க்ளூட்டன் போது முக்கியமாக வீட், மைதா, ரவா, ஓட்ஸ், பார்லி இதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். இந்த 2 நீங்கள் எலிமினேட் பண்ணுறதுனாலேயே உங்களுக்கு இந்த எக்ஸிமா, சொரியாசிஸ், ஆக்னி இஷ்யூ கம்மி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த க்ளூட்டனும் டெய்ரியும் நம்மளோட பாடியில் நிறைய இன்ஃப்ளமேட்ரி ப்ராசஸை செட்டின் பண்ணும். இந்த இன்ஃப்ளமேஷன் அதிகமாச்சுன்னா இந்த ப்ராப்ளம் எல்லாம் நம்மளுக்கு ரெக்கரண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த 2 ஃபுட் ஐட்டம்ஸையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு மாதம் எலிமினேட் பண்ணி பாருங்கள். அது பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ரெக்கரன்ஸ் கம்மியாகுது, இல்லை சிவியரிட்டி கம்மியாகுது, இச்சிங் கம்மியாகுது அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, அப்போனா இந்த டயட் எதுவும் உங்களுக்கு செட் ஆகலைன்னு தான் அர்த்தம்.